இகாமர்ஸ் பிசினஸ்னா என்ன? 2023ல இந்த பிசினஸ் செய்யறது சாத்தியமா? இந்த மார்க்கெட் ஏதாவது சேச்சுரேட் ஆயிடுச்சா? இப்படின்னு பல கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு. இந்த இகாமர்ஸ் பிசினஸ் நீங்க எப்படி தொடங்கலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய விதமா தொடங்கலாம். சொந்தமா வெப்சைட் ஆரம்பிக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல விற்கிறது, மார்க்கெட் பிளேசஸ்ல விற்கிறது. மார்க்கெட் பிளேஸ்னா அமேசான், பிளிப்கார்ட் இது மாதிரி நிறைய மார்க்கெட் பிளேஸ். ஜிஎஸ்டி இல்லாம ஆன்லைன்ல விற்க முடியுமா? கமிஷன்ஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் மோட் பத்தி பார்க்க போறோம். கமிஷன்ஸ்னா என்ன? ப்ராடக்ட் செலெக்ஷன், ஒரு பொருளை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு. இதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு, அதை தான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போறேன். நம்ம தேர்ந்தெடுத்த ப்ராடக்ட்க்கு சப்ளைஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். என்னென்ன தவறுகளை ஆரம்ப கட்டத்தில் அவாய்ட் பண்ணலாம்? இந்த அமேசான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க எனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், என்னென்ன அசட்ஸ்லாம் நான் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் வச்சிருப்பாங்க மனசுல கேள்வி. அமேசான்ல எப்படி ப்ராடக்ட் செல் பண்ணலாம், இதுல உள்ள பிரச்சனைகள் என்ன, இதுல நீங்க முக்கியமா கவனமா இருக்க வேண்டியது என்ன விஷயம்? ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஒரு ஸ்ட்ரகிளா தான் இருந்தது. ஏற்றத்தாழ்வோட தான் இருந்துட்டே இருந்தேன். திடீர்னு நல்லா இருக்கும், திடீர்னு லாஸ் ஆயிடும். இந்த தவறுகள் எல்லாத்தையும் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அதனால நீங்க ஒரு கரெக்டான பிசினஸ் செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம்.